ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறைய இடத்துல இந்த டு பி அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பார்த்துருப்பீங்க. அதாவது டு பிக்கு அடுத்து நவுன் வரும், சில இடங்களில் டு பிக்கு அடுத்து வேர்ப் வரும். டு பிக்கு அடுத்து நவுன் வந்தால் இதற்கு தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னா ஆக வேண்டுமென்று அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஆக வேண்டுமென்று. அதாவதுங்க, அது கடந்த காலமாக இருந்தாலும் சரி, நிகழ்காலமாக இருந்தாலும் சரி, அந்த பர்டிகுலர் டைமில் நான் இந்த மாதிரி ஆகலாம்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன், ஃப்யூச்சர் பிளான் வச்சுருக்கேன். அது ஃப்யூச்சர் பிளான் தான், ஆனால் இடையில மாறக்கூடிய தன்மை வாய்ந்தது. சரிங்களா? டு பி அ டீச்சர் அப்படின்னா, டீச்சர்னா ஆசிரியர், ஆக வேண்டும் என்றுனா ஆசிரியர் ஆக வேண்டும் என்று அப்படின்னு வரும். அடுத்து பாருங்க, டு பி அன் ஆக்டர். டு பி அன் ஆக்டர் அப்படின்னா நடிகன் ஆக வேண்டும் என்று. நீங்கள் முன்னாடி ஒரு சப்ஜெக்டையும் ஒரு வேர்பு ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், ஐ ஆம் அப்படின்னு போடுறேன். ஆம்னா என்ன அர்த்தம்? ப்ரெசென்ட்டில் இருக்கிறேன்னு அர்த்தங்களா? அப்போ எப்படி மாறும் அப்படின்னா, நான் இருக்கிறேன், நான் ஒரு நடிகன் ஆக வேண்டும் என்று இருக்கிறேன். ப்ரெசென்ட்டில் என்னோட ஃபியூச்சர் பிளானை என்ன பண்ணி வச்சுருக்கேன்? ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு நடிகர் ஆகலாம் என்று இருக்கிறேன். அடுத்து பாருங்கள், இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மை அங்கிள் அப்படின்னு நான் போடுறேன். மை அங்கிள் வாஸ் அப்படிங்கிற வார்த்தையை போடுறேன். வாஸ்ன்னு என்ன? இருந்தார் அப்படிங்கிற அர்த்தம் நமக்கு தெரியுமா? அப்போது எனது மாமா அரசியல்வாதி ஆக வேண்டும் என்று இருந்தார். அப்போ கடந்த காலத்தில் அவர் அப்படி ஆகலான்னு இருந்தார், ஆனால் அப்படி ஆக முடியல. சரிங்களா? எனது பாட்டி ஒரு தொழில் அதிபராக வேண்டும் என்று இருந்தார். கடைசி வார்த்தை பாருங்கள், அதான் ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தைக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு காமெண்ட்டில் போட்டுருங்க.